ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க சரவணா செலிப்ரிட்டி தாங்க. இந்த சரவணா செலிப்ரிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 பொருளெல்லாம் நிறையவே போட்டிருக்காங்க. என்னென்ன பொருளெல்லாம் ₹100 இருக்குன்னு சொல்லிட்டுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல்ல எடுத்தோடனே நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய சைஸு பக்கெட் தாங்க. இந்த பக்கெட்டு நம்ம இந்த துணியெல்லாம் போடுற டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 வந்து தாராளமாக வாங்கலாங்க. வர்த்து தான். ஏன்னா நம்ம பழைய கிளாத்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கும்போது அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணுவோம். எப்படியும் நம்மக்கிட்ட வந்து ₹50 ₹70ன்னு பார்கெயின் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ துணி போட்டோம் நமக்கு இவ்வளோ பெரிய டப்பு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ₹100 இவ்வளோ பெரிய டப்பு பக்கெட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து வருது. மூடி போட்ட பக்கெட்டு கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச துணியெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் கிளாத்ஸு அப்புறம் ப்ரொவிஷன்ஸு யூஸ்டு ப்ரொவிஷன்ஸு அந்த மாதிரி இருக்க திங்ஸ் எல்லாம் கூட போட்டு வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. இங்கே வெரைட்டிஸு ஸ்டூலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டூல் வெரைட்டி இருக்குங்க. உங்களுக்கு நல்லா வெயிட்டெல்லாம் தாங்குற மாதிரி தான் இருக்குது ஸ்டூல் பார்க்குறதுக்கு. இந்த பக்கெட்லாம் பாருங்கள், நம்ம துணியெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பக்கெட்டு. அப்புறம் இந்த மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 வந்து போட்டிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பக்கெட் வெரைட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட்ஸு. இது உள்ள ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா அந்த பேஸ்கெட்லாம் நல்ல திக்கு குவாலிட்டியில் உங்களுக்கு ₹100 இருந்துச்சு. இது வந்து செட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மக் இருக்கா மாதிரி. அப்புறம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி சேர்லாம் கூட உங்களுக்கு வந்து ₹100 வந்து இருந்துச்சு. சேர்லேயே வந்து கலர்ஸ் கூட இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி கலர் வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம். கிட்ஸ் உட்கார்ற மாதிரி சேரு. அப்புறம் வந்து குப்பை பக்கெட் வந்து செட்டு மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் இது ஓப்பன் டைப்பு ரெண்டுமே இருக்குது. அதில் பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது பாத்திரம்லாம் நம்ம வளக்கிட்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பேஸ்கெட் அடியில் தண்ணி வர்றதுக்கு ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் சாமானில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேனு அப்புறம் டிஃபன் பாக்ஸஸ்ஸு அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. டம்ளர்லாம் பாருங்கள் மொத்தமாக உங்களுக்கு செட்டாக போட்டிருக்காங்க. டிஷ் பாக்ஸஸ்ஸு ₹100 பொருளில் வீட்டுக்கு இவ்வளோ பொருள் வாங்க முடியுமான்னு நாங்கள் அன்றைக்கி தாங்க பார்த்தோம். இந்த இட்லி பாத்திரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பொருள் போட்டு வச்சுருக்காங்க ₹100ன்னு. இந்த கிண்ணம் தட்டு இதெல்லாம் வந்து வறுத்து தான் நமக்கு வாங்குறது. இந்த பிளாஸ்டிக் லிட் இருக்குது. அப்புறம் கடாயி இந்த அலுமினிய குண்டா இந்த மாதிரி நிறைய பொருள் ஸ்டீல் சொம்பு சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து உங்களுக்கு ₹100 வந்து நல்லா தாராளமாக வாங்கலாம். வெயிட்டு நல்லா தான் இருந்துச்சு. தட்டெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ தட்டு ஸ்டீல் டப்பாங்க மூடியோடு இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம பருப்பு அதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். கிண்ணங்க ஸ்டீல் பேஸுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் பிளேட்ஸ் உங்களுக்கு செராமிக் பிளேட்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாகவே தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு காஃபி மக்கு வந்து செட்டு 6 ப்ளே அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முறம்லாம் அழகாக நம்ம அந்த ஓலையில் தான் வந்து பின்னி இருக்கும் முறம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பிளாஸ்டிக்கில் கலர் கலராக இருந்துச்சு முறம் டிஃப்ரெண்ட்டாக. நம்ம வாங்கி காய்கறியெல்லாம் வெட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் பாத்ரூம் கழுவுற தொடப்பம் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணோம் இல்லையா அந்த ஒரு இதுவுமே கொடுத்துருந்தாங்க ₹100க்கு. அப்புறம் ட்ரே இது வந்து பார்த்திங்கன்னா செட்டு பாத்ரூம்லலாம் மாட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி. அப்புறம் கேஸ் வைக்கிற வீலு இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ₹100 பீஸில் இருந்துச்சு. மசாலா டப்பா கண்டெய்னர்ஸு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸு இந்த ஃப்ளோரில் இருந்துச்சுங்க. கீழே எடுத்தோடனே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே உங்களுக்கு வந்து அந்த புடவை செக்ஷன் சைட்லேயே வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குட்டி குட்டி இதை பாருங்கள் அந்த மசாலா டப்பாலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸு மசாலா டப்பா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்னு எக்கச்சக்கமான பொருள் வந்து ₹100 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் நம்ம வந்து எடுக்கக்கூடிய அந்த கிச்சன் கண்டெய்னர்ஸ்லாம் செட்டு செட்டாகவும் இருந்துச்சு. சிலதெல்லாம் தனித்தனி பீசஸாகவும் இருந்தது. இந்த டப்பர்வேர் பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இல்லையா அதுக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து வாட்டர் இது பண்ணுற ஜக்கு மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வாட்டர் பாட்டில்ஸு கிட்ஸுக்கு 2 பாட்டில் காம்போ அந்த மாதிரி 3 பாட்டில்ஸு 5 பாட்டில்ஸுன்னு வாட்டர் பாட்டிலுமே நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸில். இதெல்லாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கூடலாம் 4 வந்து உங்களுக்கு ₹100 லிட்டோடு இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் நிறைய பேர் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கே தெரியும்
நம்ம எங்கேயாவது டூருக்கு போனோம்னா ஃப்ரூட் பாஸ்கெட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட இந்த பாஸ்கெட் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. க்ளோஸ்டு லிட்டு இருக்கிற மாதிரி பக்கெட் மாதிரி இருக்க 2 பீஸ் காம்போலையும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் இந்த காமிச்சிருக்க எல்லா கண்டெய்னர்ஸுமே உங்களுக்கு வந்து தனித்தனி பீசஸாகவும் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வந்து சிங்கிள் பீசஸ் வர மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் கூட நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூஸ்லாம் வந்து டிஷ்யூ பேப்பரு 6 செட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. தாராளமாக வாங்கலாம் 100 ரூபாய்க்கு டிஷ்யூ பேப்பரு. இது உங்களுக்கு தெரியும் செட்டு தொடப்பம் மாஃப் ஸ்டிக்கு இருக்கா மாதிரி. இதுவும் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸில் இருந்தது இந்த தொடப்பம் முறம் செட்டு. அப்புறம் வெஜிடபிள் கட்டர் அண்டு அந்த மனை கத்தி எல்லாமே செட்டாக வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக்கில் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயே காம்போ பீசஸ் தாங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான வெரைட்டி இருந்தது இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில். எதை பார்க்குறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதே மாதிரி பசங்களுக்கு தேவையான இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாட்டர் பாட்டில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் கட் பண்ணுறதுலே வந்து உங்களுக்கு 2 வெரைட்டி முதல்ல ஒன்று காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இதில் உங்களுக்கு வந்து அந்த பிளேடு உள்ளே கொடுத்துருக்காங்க. போட்டுட்டு நம்ம அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, ஒயர் மாதிரி வெளியில் இழுத்தோன்னா பீஸ் பீஸாக கட் ஆகிடும் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவுமே வந்து அந்த 100 ருபீஸில் வந்து இருந்துச்சு. நீங்கள் கூட்டம் இல்லாத போது போனீங்கன்னா எப்போவுமே லீஷராக வீக் டேஸில் அந்த டைமில் போகும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். வீக்கெண்டில் கூட்டத்தில் போகும்போது ஒரு பீஸுக்கு மேலே கேட்டால் நமக்கு எங்கே இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ்னே வந்து நம்மளால் தேடி எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இதெல்லாம் லீஷராக பர்ச்சேஸ் பண்ணோன்னா வீக் டேஸ்லேயே போயிடுங்க. இதை பாருங்கள், இந்த 6 வாட்டர் பாட்டில்ஸு, காஃபி மக்கு, இதில் வந்து கேட்டிங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஜூஸ் லிட்டு இதெல்லாம் வந்து நல்லா தாராளமாக நம்ம ட்ராவல் போது கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி க்ளோஸ்டு லிட்டு இருக்க டப்பர் வேரெல்லாம். இந்த காஃபி மக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக பார்ப்போம் ஆன்லைனில். எக்கு ட்ரே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு அந்த வடைலாம் சுடுவோம் இல்லையா அந்த மிஷினு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசக்கருப்புரம், ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க. எதை சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த 100 ருபீஸ்க்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து இந்த சப்பாத்தி இதெல்லாம் கிரில் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெரைட்டியுமே வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டு தாங்க, இது வர்த்துன்னே சொல்லலாம். இந்த மேட்டு இந்த பாத்ரூம் கிட்டலாம் வந்து வழுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பாத்ரூம் மேட்லாம் வந்து எடுக்கலாம். நல்லா கிரிப்னஸாகவே இருந்துச்சு. நாங்களுமே வந்து இது எடுத்துருந்தோம் இந்த பாத்ரூம் மேட்லாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு, கிச்சனுக்கு போடுறதுக்கு, ஹாலில் போடுறதுக்கு. அப்புறம் வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ரு மெட்டீரியலு. ஆனால் அந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரிப்னஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து போட்டிங்கன்னா ஈர டைமில் வழுக்காமல் இருக்கும். ஸோ இந்த மேட் வந்து 100 ருபீஸ்க்கு தாராளமாக எடுக்கலாம். வர்த்து தான் நமக்கு. அதிலே எவ்வளோ குவாலிட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒன்றுமே வேறு டிஃப்ரெண்ட்டாக டைப்பில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு போடுற கவரு, அப்புறம் லுங்கி, டவலு, அந்த மாதிரி கிளாத் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இவங்கக்கிட்ட வந்து நிறைய அந்த 100 ருபீஸில் போட்டிருந்தாங்க. தலகாணி ஓரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4 செட்டாக அவங்களுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக் டவல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத் டவல்ஸு, அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து 100 ருபீஸில் வந்து நிறைய இருந்தது. அப்புறம் சின்ன பசங்களுக்கு தேவையான செப்பல்ஸு, ஓரளவுக்கு பெரியவங்களும் போடலான்னு நினைக்கிறேன், 7, 8 சைஸஸ் வரைக்குமே இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜாடிங்க, பீங்கான் ஜாடிங்க, ட்ரெஸ் ஐட்டம்ஸு, அதெல்லாம் கூட இவங்கக்கிட்ட இருக்குங்க. நைஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3 பீஸில் இருக்க செட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கு ட்ரே, அப்புறம் சப்பாத்தி மாவு தேய்ப்போம் இல்லையா அந்த கட்டை உருட்டுறது எல்லாமே இருக்குது. அந்த 6 பீஸ் இருக்கக்கூடிய மரக்கரண்டி வெரைட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. துணிக்காய வைப்போம் இல்லையா அந்த கிளிப்பு. அப்புறம் கண்ணாடியில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஜார் வந்து 4 பீஸ் இருக்குது லிட்டோட. இதுவுமே நல்லா அழகாக இருந்தது. ஆயில் கேன்ஸு. ஸோ எப்போவுமே நம்ம கிளாஸில் எடுக்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே வர்த்துங்க பிளாஸ்டிக்கை விட. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கழுவுற ப்ரஷ்ஷு, அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்டீல் நார், அப்புறம் வந்து இந்த பூ தொட்டியெல்லாம் அழகாக ஹேங்கரில் மாட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கொடுக்கறது, வேஸ்ட்டு கவர், டஸ்ட்பின்க்கு யூஸ் பண்ணுற கவரு, எவ்வளோ இருக்குது பாருங்களேன் கலெக்ஷனுக்கு. நானும் காமிச்சிட்டே இருக்கேன், இந்த வீடியோவே பத்தாது போல் இருக்குது, அவ்வளோ திங்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்பாஞ்ச் ஐட்டம்ஸு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, சானிடரி ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.